ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, சாமுண்டீஸ்வரி என்ன யோசிச்சுருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோசியக்காரங்கிட்ட கேட்டு ரோஹிணிக்கு வளகாப்பு வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும். அப்போ அவங்கள பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷனை கார்த்திக்கும் ரேவதிக்கும் நம்ம கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா 2 பேரும் ஒன்றாக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே ரேவதியும் கார்த்திக்கு பரமேஸ்வரி அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்திங்கன்னா, என் பொண்ணோட வளகாப்புக்கு நீங்கள் யாருமே வரக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாரும் அவள் ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லிவிட்டு இன்விடேஷனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ரேவதி ரொம்பவே அதிர்ச்சியாகி கவலைக்கு ஆகுறாரா. என் அக்கா வளகாப்புக்கு நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கார்த்திக்கிட்ட கேட்டுக்கிறா. கார்த்திக்கும் கண்டிப்பாக நீங்கள் உன் அக்கா வளகாப்புக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு சபதம் கொடுக்குறாரு, சத்தியம் பண்ணுறாரு. கார்த்திக் எப்படி ரேவதியை ரோஹிணி வளகாப்புக்கு கூப்பிட்டு போவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.